Hello guys, welcome to Tamil Online Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி நம்ம வந்து டைமை வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம் அப்படினா வந்து பார்க்க போறோம். ஏனா ரொம்ப நாளாவே ஒரு சில மந்த்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் bearish கண்டிஷன் தான் இருக்கு. ஆல்ட் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல் மூவ்மெண்ட்லாம் வந்து கொடுக்கல. பிட்காயினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பானாலும் இன்னும் வந்து ஒரு கண்டினியூவேஷனான ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்லாம் வந்து மார்க்கெட்டில் இல்லை. ஒரு ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்ட் மட்டும் தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. கரண்ட் சிச்சுவேஷன் படி பார்த்திங்கன்னா ஒரு 40,000 லெவல் வந்து ஒரு கீ சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும் பட்சத்தில் இன்னும் கூட ஃபால் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணவோ ஆர் வந்து ஏர்ன் பண்ணவோ வந்து முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சில மந்த்ஸாகவே அப்படி தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் கூட அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து கண்டினியூ ஆகலாம். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் நல்லா மார்க்கெட் இருக்குன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் டவுன் சைடு தான் இருக்கும், திரும்ப வந்து அப் சைடு போகும். ஸோ அப் அண்ட் டவுனில் இருக்கிறது தான் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி அப்நார்மல் சிச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம யூசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்ஆக்டிவ். ஸோ அதாவது டோட்டலாகவே வந்து இன்வெஸ்ட் பண்ணி போடுறாங்க, ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ணி போட்டுட்டு டோட்டலாக வந்து அதை வந்து வாட்ச் பண்ணுறதில்ல, அப்படியே வந்து விட்டுட்டு சைலண்டாக வந்து இருந்துறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்காமல் ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பேரிஸ் கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம வந்து ஏதாச்சும் அந்த டைமை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ என்ன மாதிரிலாம் வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் தேவை அப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏர் ட்ராப்ஸ் வந்து போகும். ஸோ ஏர் ட்ராப்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரீ காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள், நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து நல்ல நல்ல ஏர் ட்ராப்ஸ்லாம் போகும். இந்த டைம் பார்த்திங்கன்னா மற்ற நேரத்தை விட காம்படிஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய யூசர்ஸ் வந்து மார்க்கெட் அப்நார்மலாக இருக்கிறதுனால அவ்வளோவா வந்து அட்டன் பண்ண மாட்டான். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஏர் ட்ராப்ஸு அதே மாதிரி டெய்லி சின்ன சின்ன ஆப்ஸ்லலாம் ஏர்னிங் பண்ணக்கூடியது, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நிறைய வந்து வின் பண்ணுறதுக்கும் சான்சஸ் உண்டு. நம்ம குரூப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் வந்து அதனால தான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அது ரிலேட்டடாக ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன ஏர்னிங்ஸ்லாம் தேவை அப்படின்னு உள்ளவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் இப்போது இந்த மாதிரி அப்நார்மல் சிச்சுவேஷனில் கொஞ்சம் இந்த மாதிரி ஏர் ட்ராப்பில் கிடைக்கிற காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகும்போது ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும். சரியா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த நிறைய நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய கிரிப்டோ ஜாப்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து அப்டேட்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன், ஒரு 3-4 பார்ட்ஸ். ஸோ என்னென்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் இப்போ அது எடுக்கிறாங்க, ஸோ என்னென்ன ஜாப்ஸ் லைவாக இருக்குது, அதே மாதிரி என்னென்ன இதெல்லாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைம் தான் அது வந்து கரெக்டான ஒரு டைமாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகும்போது நிறைய ஜாப் வேக்கன்சி இன்னும் நிறைய ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் வரும். ஏன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா யூசர்ஸ் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக வந்து எப்படி இந்த ஜாப் வேக்கன்சிலாம் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச்லேயோ ஆர் ஒரு கம்பெனிலையோ கிரிப்டோ ரிலேட்டடாக நிறைய யூசர்ஸ் வந்து ஜாயின் ஆக என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் நம்ம வந்து சரியான தகுதியை நம்ம வளர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த ஜாப்ஸுக்கெலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கும் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் போகும்போது கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் தாண்டியோ உங்களுக்கு அந்த மாதிரி ஜாப்ஸ் வேக்கன்சிலாம் வந்து வரும்போது தாராளமாக நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த ஜாப்ஸுக்கெலாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம், நிறைய வேறு ப்ராஜெக்டில் வேறு காயின்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி கொஞ்சம் காயின்ஸ் எப்படியுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்டேபிள் காயினாக வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும்னா சரியான ஸ்டாக்கிங் இதில் வந்து போடணும். சரியான ஸ்டாக்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் ஸ்டாக்கிங் வந்து போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு 1 lakh வந்து ஒரு காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா சில எக்ஸ்சேஞ்சில் அதே காயின் வந்து ஸ்டாக்கிங்கில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து 1 or 2% ஏபிஐ வந்து கொடுப்பாங்க. அதே இது இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா 10% ஏபிஐ கொடுப்பாங்க, இன்னொன்றில் வந்து 40% கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஏபிஐ வேரியேஷன் வந்து அடிக்கடி இருக்கும். அதே மாதிரி சில எக்ஸ்சேஞ்சிலலாம் வந்து அந்த காயினுக்கு வந்து ஹை ஏபிஐ கொடுத்தா இது ஆஃபர் மாதிரி கூட வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம சும்மாவே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த காயின் அப்படியே இருந்துன்னா
என்னைக்குமே வந்து அதே மதிப்பில் இருக்கும். அப்படிலாம் மார்க்கெட் டவுன் ஆக அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகுமே தவிர அது மூலமாக நமக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா என்னென்ன எக்ஸ்சேஞ்சிலலாம் என்னென்ன ஏபிஐஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு, அதே மாதிரி அந்த நம்ம ஹோல்டு பண்ணியிருக்க காயினுக்கு எதுவும் வந்து அப்டேட்ஸ் வந்து வருதா, அதே மாதிரி ஸ்டேக்கிங் அப்டேட் எதாவது ஆஃபர் மாதிரி எதுவும் கொடுக்குறாங்களா எதாவது எக்ஸ்சேஞ்சில், அதெல்லாம் வாட்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் அந்த காயினை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு காயின் லாங் டேர்முக்கு ஒரு சில வருஷத்துக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து டெய்லியோ ஆர் வந்து மந்த்லியோ வந்து ஒரு ஸ்மால் இன்கம் வந்து உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா கூட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. சரியா? அடுத்து யூஎஸ்டி ஸ்டேபிள் காயின் சொல்லுவோம். ஸோ ஸ்டேபிள் காயின் நம்ம இந்திய மணி மாதிரி தான். நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு இன்கம் ஒரு சர்டன்% வந்து கொடுப்பாங்க. ஸோ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% அவ்வளோதான் இப்போதைக்கெல்லாம் வருது. 5-6% தான் வந்து எஃப்டிலலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே இது கிரிப்டோலையும் அதே மாதிரி உண்டு. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுவோன்னா ஸ்டேபிள் காயினில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இங்கே வந்து அவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% இந்த லெவலில் வந்து போகும். ஆனால் இதுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 20% வரைக்கும் ஒரு இயருக்கு வந்து இன்கம் வந்து எடுக்கலாம் ஸ்டேபிள் காயினில். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்டேபிள் காயின் வரும்போது யூஎஸ்டிசி, யூஎஸ்டிடி, அடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சில் யூஎஸ்டிடி அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் காயின் தான். ஸோ இந்த ஸ்டேபிள் காயினுக்கு பார்த்திங்கன்னா ஏபிஐ வந்து 15%, 20%லாம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு தாண்டி கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சில நேரம்லாம் ஆஃபரில் கூட 40% கூட கொடுத்தாங்க. சரியா? ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டேபிள் காயினில் ஏபிஐ வந்து இருக்குது. ஏபிஐனா ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட். ஸோ எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் வச்சுருக்க காயினை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு 20% இன்ட்ரெஸ்ட் வந்து தருவாங்க. ஸோ ஒரு $10,000 லாக் பண்ணுறீங்கன்னா ஸோ $2,000 1 இயரில் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேபிள் காயினில் நீங்கள் லாக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு 10% ஏபிஐ இருந்து இது 20% கிடைக்குன்னா நார்மலாக கிடைக்கிற இன்கம்லேருந்து டபுளாக கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் டாப் லெவலில் உள்ள எக்ஸ்சேஞ்சை விட கொஞ்சம் செகண்ட் லெவல் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஏபிஐலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்ரோ, பைபிட், ஓகேஸ், ஸோ இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்சேஞ்செலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏபிஐ வந்து ஹையாக இருக்கும். அந்த ஏபிஐயில் நீங்கள் வந்து லாக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த பேர் மார்க்கெட் டைமில் நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கிங் பண்ணுறது மூலமாகவும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்து டெய்லி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் பற்றியே எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா திரும்ப வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும். புல்லிஷ், பேரிஷ் எல்லாமே வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் நிறைய மெம்பர்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1 இயரில் தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஏன்னா ஒரு பெரிய லெவல் பீக் வந்து கிரிப்டோவில் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் நல்லா ப்ராஃபிட் எடுத்தாங்க. ஸோ ஆனால் என்ன நடந்துட்டுருக்குன்னா அதுக்கு பிறகு கடைசியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபண்ட் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆனதுனால ஸோ லாக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்தவங்களாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். என்ன டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மார்க்கெட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஒயிட் பேப்பர், ஸோ இந்த ரோட் மேப் இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணுவோம் யூஸ்வலாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீசெண்ட் டைமில் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் வந்து நல்லா அப் ஆகுது, ஸோ என்ன க்ரோத் ஆகுது, ஸோ அந்த ப்ராஜெக்டோட ஒயிட் பேப்பர், அவங்களோட பிளான்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு நாலேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆகும். ரீசன் என்ன, இப்போ ஏதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக ஒரு காயின் வந்து கெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போ புதுசாக ஒரு காயின் வருது. ஸோ அப்போ நீங்கள் அந்த ஒயிட் பேப்பர், ரோட் பேப்பர், அவங்க பிளான்ஸ்லாம் ஆல்ரெடி ரீட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அப்போ புதுசாக ஒரு காயினும் அதே கான்செப்டில் வருது அப்படின்னா அந்த காயினும் அப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ நம்ம அந்த ப்ராஜெக்டை ரீட் பண்ணும்போது ஃபண்டமெண்டலாக ஓகே எந்த ப்ராஜெக்ட்டும் வந்து அப்பாகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாகவும் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ஒன்றுமே நீங்கள் மார்க்கெட்டு தெரியாமல் வந்திருக்கீங்கனாலும் இந்த மாதிரி பேரிஷ் மார்க்கெட் கண்டிஷனில் மோஸ்ட்லி நம்ம இப்போலாம் வந்து அவ்வளோவா குரூப்பில் இதிலலாம் வந்து ஆக்டிவாக இல்லாமல் தான் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒன் சைடாக எந்த ஒரு மார்க்கெட்டும் போகாது, டவுன் சைடும் கண்டினியூவாக போகாது, அதே மாதிரி அப் சைடும் கண்டினியூவாக போகாது. அப் அண்ட் டவுன் ரெண்டுமே மாறி மாறி மார்க்கெட்டில் இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சில நேரம் வந்து மார்க்கெட்டில் வந்து சடன் அப் அண்ட் டவுன் இருக்கும். சில நேரம் என்னென்னா கேப் இருக்கும், ஒரு 6 மாதம் அப் ஆகும், அடுத்த 6 மாதம் ஃபுல்லாக அப் ஆகாது, சில நேரம் 1 இயர் கூட அப் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உண்டு. ஆனால் கண்டிப்பாக
ரிவர்சல் ஆகும். சரியா, அதான் உண்மை. ஸோ அப்போ ரிவர்சல் ஆகும்போது அந்த டைம் நீங்கள் வந்து டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க்கெட்டில் வந்து யார் சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் ட்ரேட் பண்ணி டெய்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுலாம் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.